நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு நீங்க பார்த்திருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு செய்ததை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தேவன் நமக்கு செய்தது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்ம சொல்றோம். ஆனா கர்த்தர் நமக்கு செய்தது நம்ம நினைவுல ஓங்கி இருக்கிறதா? ஆமென். இந்த நாளிலே பேசும்படி இதெல்லாம் எடுத்து வைத்த வார்த்தை. ஆனால் நேற்று இரவில் ஆவியானவர் இந்த பகுதிக்கு நேராக திருப்பி இதை தியானிக்க வைத்துக் கொண்டே இருந்தார். நான் உங்களுக்கு செய்தது. நம் ஆண்டவர் சமூகத்தில் அதிகமாய் நினைவு கூற வேண்டியது என்ன அப்படின்னா, அதிகமாய் என்று சொல்வதை விட நாம் எப்பொழுதுமே நினைவு கூற வேண்டியது கர்த்தர் நமக்கு செய்தது. நாம் ஆராதனை வேளையில பாடினோமே, என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையினால. அந்த உலக சிநேகம் என்பது நம்மிடத்தில் உள்ளதை பறிப்பதற்கான சிநேகமாய்தான் இருக்கும். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு வைங்களேன், இந்த உலக சிநேகம்லாம் ஈஸியா காணாம போயிடும். நம்மளால இனி இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்கிற நிலைமை வரும்போது அநேக உலக உறவுகள், உலக சிநேகங்கள் எல்லாம் அப்படி மறைந்து போயிடும், காணாமலே போயிடும். நாட் ரீச்சபிள்னு வரும், ரீச் பண்ணவே முடியாது. ஆமே, பிரசிடெண்ட்டை கூட பார்த்துடலாம், இவங்களை பார்த்துட முடியாது. ஆமா, இந்த ஏரியாவில் வரோம்னா அவங்க இன்னொரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. ஆமா, சர்ச்சை கூட மாத்திடுவாங்க. ஹல்லேலூயா, ரீச். ஏன்னா இவங்களால நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் உன்னத அன்பு, அந்த அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது நம்மிடத்திலிருந்து பறிக்கிற அன்பல்ல, தம்மையே நமக்காய் கொடுத்த அன்பு. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? தேவன் நமக்கு செய்தது. இந்த யோவான் 13வது அதிகாரத்திலிருந்து 5 காரியங்களை இந்த நாளிலே நாம் கேட்க போகிறோம். கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள். அதனுடைய 1வது வசனத்தின் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நமக்கு செய்தது எல்லாமே எதின் அடிப்படையில் தான் செஞ்சிருக்கிறார். சூப்பரா சொன்னீங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் எனக்கு செய்யறது எல்லாமே எதன் அடிப்படையில் தான் செய்யறார்? அன்பின் அடிப்படையில். அப்ப ஆண்டவர் என்கிட்ட பேசாம இருக்கிறதும் அவருடைய அன்பு முடிவு பரியந்தம். அவர் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்ப, பேசாமலே இருப்பார் அன்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறதும் அன்பின் நிமித்தம், பேசாம இருக்கிறதும் அன்பின் நிமித்தம். ஆண்டவர் அணைக்கிறதும் அடிக்கிறதும், ஆமா, ஆண்டவர் நம்மை தூக்கி நிறுத்துறதும் இப்படி லைட்டா தள்ளி விடுறதும் அன்பின் நிமித்தம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் பல காரியங்களை அனுமதிக்காதது அன்பின் நிமித்தம். அதே போல சில காரியத்தை அனுமதித்ததும், அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நடத்திடும் பாதைகளும்
வியாதியின் காலத்தில் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அவர் ஏன் இப்படி சொன்னார் தெரியுமா? அவன் இந்த பாசம் வார்த்தையா எப்போ வரும் அப்படின்னா ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அது உள்ள அடக்கி வைக்க முடியாம ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அது வார்த்தையா வரும். நிறைய பேருக்கு கவிதையா வரும், கேட்க சகிக்காது. இருந்தாலும் அது அப்படி பாட்டா வரும். அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது. அப்படி இயேசு இங்கே இந்த பூமியில பிதாவுக்கு பிரியமானவைகள் எல்லாம் நடப்பித்துட்டு இருக்கும்போது பிதாவுக்கு இருக்க முடியல. அது ஓவர்ஃப்ளோ ஆகியவர் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான். அந்த நேசகுமாரங்கிற வேர்டுலயே லவ் இருக்கு. அப்ப அதையும் தாண்டி சொல்றார், இவரில் நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன், எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேர ஆவி பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு இதுக்கப்புறம் தான். ஆமென். அப்போ ஏன் ஆண்டவர் இந்த வனாந்திரம் அப்படின்னா அன்பின் நிமித்தம் அல்ல. நான் உங்களுக்கு செய்ததை அறியீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் ஆமென் வாழ்ந்திருக்க வைக்கிறதும் அன்பு நிமித்தம், தாழ்ந்திருக்க வைக்கிறதும் அன்பு நிமித்தம். நீங்க இத ஒரு அஸ்திபாரமா வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஆண்டவரை விட்டு உங்களுக்கு விலக மனசே வராது. ஆண்டவர் அன்பு நிமித்தம் செய்த சில காரியங்கள் இது யோவான் 13 அழகாய் நம்மால் பார்க்க முடியும். அதுல ஒன்று என்ன தெரியுமா? அன்பினால் நம்மை அமர வைத்தார். இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் அவரோடு கூட பந்தியில் அமர வைக்கிறார். இயேசுவுக்கு பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவர்கள், ஆனா அந்த அன்பின் நிமித்தமாய் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவருடைய சமூகத்துல இன்னும் ஒரு ஸ்டெப் மேல அவரோடு கூட பந்தியில். மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தி இருந்தார். பன்னிருவர் கூட. அதாவது பைபிள் அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டா பார்க்கும்போது அவன் நம்மளுக்கு சீக்கிரம் எல்லாம் பைபிள் படிச்சு முடிக்க முடியாது. அவன் இன்னைக்கு இந்த அத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லிட்டு படிப்போம். ஆனா அந்த நம்மளை அப்படிதான் ஆவியானவர் பார்க்க வைக்கிற அந்த கூட கூட நம்ம கூட எத்தனை பேர் இருக்க விரும்புறாங்க? நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ல இருக்கிறோம்னா பின்னாடி போய் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம கூட எத்தனை பேர் இருக்க விரும்புறாங்க? ஆமென். கூடவே இருக்கிறவர். அப்ப என்னை தேவன் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வர, ஊழியர் முதல் விசுவாசிங்க வர, ஆமென், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ரட்சிக்கப்படாதவங்க வர எல்லாரும் தான் சர்ச்சுக்கு வராங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஆமென், கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மாதிரி ஆமென். இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய அன்பு. அவருடைய அன்பு என்னை அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறது. அவருடைய நேசம் என்னை அவரோடு கூட பந்தி இருக்க. ஒரு சத்தியத்தை கேளுங்கள், இங்கே பந்தியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அங்கே
அவரோடு கூட. இதே மத்தேயு 26:29 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், வாசியுங்கள். இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று. பிதாவின் ராஜ்யத்திலே. அப்ப இங்கே அவரோடு கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்னன்னா, பிதாவின் ராஜ்யத்துல நான் உங்க கூட இதே போல பானம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே எதை அசட்டை பண்ணவே கூடாது தெரியுமா? கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணக்கூடாது. சிலர் அசட்டை பண்ணுவாங்க பாருங்க, கர்த்தருடைய பந்தி அசட்டை பண்ணுவாங்க. ஏன்? ஆட்டோ வெயிட் பண்ண மாட்டான், பெயரும். ஆமே, இன்னொரு இடத்துக்கு பெயரணும். ஆமே, அடுத்து சொல்லுவாங்க எனக்கு இன்னால பிடிக்கல. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தங்க மேல கசப்பு இருக்கு, பந்தி எடுக்கணும். மனக்கசப்பு வருத்தத்தை வச்சு பந்தி எடுக்கக்கூடாது, யாவரோடும் ஒப்புரவாகணும். ஆமா, அப்போ பந்தி எடுக்கணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒப்புரவாகணும். நமக்கு அந்த ஆப்ஷன் பிடிக்காது. நமக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும் தெரியுமா? சொல்லுங்க. முத பாயிண்ட் இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு எந்த ஆப்ஷன் பிடிக்கும்? எழுதி போயிரும். அதே போல அன்னைக்குள்ள ஃபுல் மீல்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு மாசத்துக்கு சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. போற வழியிலே வடையும் டீயும். ஆமா, இங்க பந்தியில இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. ஒப்புரவாயிட்டா முடிஞ்சது. ஆமா, ஒப்புரவாயிட்டா மேட்ரு சால்வ். எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் கர்த்தருடைய பந்தி. இது அவருடைய அன்பு நிமித்தம். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனாலயோ, சர்ச்சில் மெம்பரானதுனாலயோ, ஞானஸ்நானம் எடுத்ததுனாலயோ அல்ல. என்னைக்குமே இதை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு வசதி இருக்கு, நான் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிறேன், அல்லது இந்த சர்ச்சில் மெம்பரா இருக்கிறேன், அப்படியெல்லாம் ஒரு நாள் கூட நினைக்கவே கூடாது. அவருடைய கிருபை இல்லாம இதுக்குள்ள நானும் வர முடியாது, நீங்களும் வர முடியாது. அவருடைய அன்பு என்னை அமர வைத்திருக்கிறது. அவருடைய அன்பு என்னை அவர் சமூகத்திலே அமர வைத்திருக்கிறது. தள்ளாமலே என்னை தாங்கின அன்பீதுவே, தள்ளாமலே இன்னைக்கு நாம டிசைட் பண்றது மாதிரி நம்மளை வச்சுக்கிட்டோம். இன்னைக்கு போகணுமா வேண்டாமா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம், இந்த வாட்டி வேண்டாம். காலையில் எழும்போது எனக்கு ஒரு லீடிங் இல்லை. லீடிங் என்ன? லீடிங் கொஞ்ச நேரம் கூட தூங்கணும். லீடிங் இல்லை, ஏவுதல் இல்லை. இன்னைக்கு போகணுமா? இன்னைக்கு வேண்டாம். என்னைக்குமே அவருடைய அன்பு என்னை அமர வைத்திருக்கிறது. யோசேப்பின் சகோதரர்கள், யோசேப்பு கொஞ்சம் கடினமா நடத்துறாரு. நீங்க போய் இன்னொரு சகோதரன் இருக்கிறான்னு சொன்னீங்கல்ல, அவனை கூட்டிட்டு வந்தாதான் உங்களை நம்புவேன். அது வரைக்கும் இந்த சிமியோன் இங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு சிமியோனை கட்டி வச்சுட்டு இவங்க எல்லாம் விட்டாச்சு. இவங்க போறாங்க. யாரை கூட்டிட்டு வராங்க அப்படின்னா பென்யமீனை கூட்டிட்டு வராங்க. பைபிள் சொல்லுகிறது, ஆதியாகமம் 43வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியா glory. the love overflow ஆகுது பாருங்க. உள்ளம் பொங்குது. இதனுடைய ரிசல்ட் தான் அப்படியே 33வது வசனம் வாசிங்கள். அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஓ, அன்பினால உள்ளம் என்ன செய்யுது? பொங்குது. அந்த பொங்கினது நிமித்தமாய் சகோதரர்கள் எல்லாரையும் அவன் வரிசையில யோசேப்போடு கூட பந்தியில அப்படி உட்கார வைக்கிறாங்க. ஆண்டவர், நான் எங்க கிடந்தவன்ப்பா, எப்படி இருந்தவன்ப்பா, இன்னைக்கு என்ன நீங்க இங்க கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு காரணம் என்னப்பானா? என்ன கேட்டா சொல்லுவேன், என்ன பார்த்ததும் அவருடைய உள்ளம்
எப்படி பென்யமீனை பார்த்து யோசேப்பின் உள்ளம் பொங்கினதோ அதே போல இல்ல, அதற்கு மேலாக என்னை பார்த்து அவருடைய உள்ளம் பொங்குது. ஹல்லேலூயா. அந்த பொங்கி, அந்த பொங்கல், இந்த வாரம் நம்ம பொங்கல், அந்த பொங்குது பாருங்க, அப்படி தூக்கி கொண்டு வச்சுட்டார், அப்படி வச்சுட்டார். நம்ம எப்படி இருந்தோம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்தோம், எங்க கிடந்தோம்? ஆமே ஆமே. அது பயங்கரமான குழி, குழியில இல்ல, பயங்கரமான குழி, உளையான சேட்டுல இல்ல, அந்த அர்த்தம். ஆனா அவருடைய உள்ள என்ன செய்யுது தெரியுமா? பொங்குது. பொங்கி என்ன பண்றா? அப்படியே கை நீட்டி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அன்பின் நிமித்தம் என்னை அமர வைத்திருக்கிறார். அலைந்தேன் பல நாள் உம்மையோ அறியா, மறந்தே தீரிந்த கைகளை உயர்த்தி அழைத்தே பொங்குது அவருக்கு, பொங்குது அவருக்கு. இளையகுமாரன் வேலைக்காரங்க இருக்கிற இடத்துல ஒரு இடம் கேட்கறதுக்கு வரான். ஆனா அன்பு பொங்குது தகப்பனுக்கு. தகப்பன் எங்க கொண்டு வைக்கிறார் தெரியுமா? வீட்டுல அவனுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அங்க அமர வைக்கிறார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நினைக்கணும், என்ன நான் எப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நான் எப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன்? அவருடைய அன்பு என்னை அவர் சமூகத்தில் அமர வைத்திருக்கிறது. அவருடைய அன்பு, அதுவும் சாதாரண அன்பு அல்ல, பொங்கி வழிகிற அன்பு. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியில் இருக்க போகிறவர்கள் விசேஷமாய் ஆமென், நான் பாத்திரமான எல்லாம், நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபை வேறொன்றுமில்ல, நான் இதற்கான பாத்திரம் அல்ல, ஆமே, இது கிருபை வேறொன்றுமில்ல, ஆமே. பொங்குது, அந்த பொங்குறதுனால அப்படி தூக்கி கொண்டு வச்சிட்டார். ஹல்லேலூயா. மோவாபில இருந்து பெத்லகேமுக்கு நகோமி வரும்போது அவளோடு கூட ஒருவள் கொண்டு வரப்பட்டாள். அவள் பெயர் தான் ரூத். யார் கண்லையாவது தய கிடைக்கும்னா நான் போய் கொஞ்சம் கதிரை பொறுக்கிட்டு வரேன் அப்படி சொல்லி போகும்போது ஒரு வயல் நிலம் அவளுக்காக ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ள அவ என்டராகிறான், யாருமே தடுக்கல. ஆமென். மோவாபிய ஸ்திரீ பார்த்த உடனே தெரியும், பார்த்த உடனே தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. வெளியூர்ல வேற ஜாதி, வேற, அதாவது 10ஆம் தலைமுறை ஆனாலும் சாபம் நீங்காதது பார்த்த உடனே தெரியும். ஆமென். ஆனாலும் அவளுக்கு முன்னாடி டோர் அடைக்கப்படலை. இதுதான் கிருபை. ஹல்லேலூயா. பரிசேயன் சீமோன் வீட்டுல இயேசு பந்தி இருக்கும் போது பாவியாகிய ஸ்திரீ வீட்டுக்குள்ள வர. ஏன் தெரியுமா? அவளுக்கு டோர் அடைக்கப்படல. உள்ள யார் இருக்கிறா தெரியுமா? இயேசு இருக்கிறார். இயேசு மட்டும் அந்த வீட்டுல இல்லைன்னா ஒரு பாவியாகிய ஸ்திரீ வரும்போது வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இல்ல.
ஆமே. பேதுரு, யோவான், யாக்கோபு இருக்கிறதுனால நம்ம இங்க வரல, இயேசு இருக்கிறதுனால. அதனாலதான் நம்ம லைஃபோட காரணரே யாரு தெரியுமா? ஜீசஸ். ஜீசஸ். இந்த அம்மா உள்ள என்ட்ராகிறாங்க. போவாஸ் வரார். அவர் கண்ணில் யார் தென்படுறானா அந்த கூட்டத்திலேயே இருக்கிற லாஸ்ட். ஹல்லேலூயா. ஆமா, நீங்க கடைசியா இருக்கிறீங்க பாருங்க. எதுக்கு அப்படி வச்சிருக்கிறா தெரியுமா? அவர் கண்ணில் ஃபர்ஸ்ட் மாட்டுறதுக்கு. ஹல்லேலூயா. அதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன். கடைசியா இருக்கிற எலிசா எலியாவின் கண்ணில் மாட்டினார். கடைசியா இருக்கிற தாவீது கர்த்தரின் கண்ணில் மாட்டினார். கடைசியா நின்ன ரூத் போவாஸ் கண்ணில் மாட்டினார். உங்களை கடைசியா வச்சிருக்கிறது உங்களை தள்ளுறது கல்ல. ஆமென். ஆண்டவரே, எல்லாத்துலயும் நான் தான் லாஸ்ட் வரேன். நீ வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் வருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பத்துல நான் தான்ப்பா கடைசி. வசதியில பார்த்தா கடைசி, படிப்புல பார்த்தா கடைசி, திறமையில பார்த்தா கடைசி, எல்லாத்துலயும் கடைசி சொல்லும் போது போவாஸ் வந்து சொல்லுவார், இவன் யாரு? ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் உலக கணக்கு வேற, அவருடைய கணக்கு வேற. உலக ரேங்க் வேற, அவருடைய ரேங்க் வேற. ஹல்லேலூயா. யாராவது அப்படி ஃபீல் பண்ணிட்டு இதை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கிறது. இன்னைக்கு நீங்க தேவ சமூகத்துல சமீபத்துல தூரத்துல இருந்து கேட்கிற சில உள்ளங்களோடு பேசுகிறதை என் ஆவியில உணர்கிறேன். அவருடைய அன்பு உங்களை அமர வைத்திருக்கிறது. அதனால ஒரு பாட்டு உண்டுல, எனக்கு சரியா தெரியாது, எந்த நிலையில் நான் இருந்தாலோ தெரியுமா? ஜஸ்ட் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. ஆமென். நிறைய வித்தியாசமா கேக்குது. ஓகே, ரைட். ஹல்லேலூயா. அன்பின் நிமித்தம் எந்த நிலையில். ஆமா, இது வந்து உலக அன்புல அப்ளை ஆகவே செய்யாது. சான்ஸே கிடையாது. இந்த பொங்க ஆரம்பிச்சதும் சகோதரர்களுக்கு நிறைய பொங்க வச்சுட்டார். அவங்கள உட்காரவை. அன்பு. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்றார். ரூத் 2வது அதிகாரம் 8வது வசனம் 14வது வசனம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே, கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. பின்னும் போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அன்பின் நிமித்தம் கர்த்தர் உங்களை அமர வைத்தது உண்டானால் திருப்தி அடைய வைக்காம கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவள் வந்தது திருப்தி அடைய அல்ல, அவள் வந்தது பசி போக்க. ஹல்லேலூயா. ஆமே. ஆனா அவர் உட்கார வச்சிட்டார். அறுப்பறுக்கிறவர்கள் அருகே. இது அன்பு. நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே ரட்சிக்கப்பட்டேனே, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கண்களில் கிருபை பெற்றேனே, உம் கரத்தால் சுமக்கப்பட்டேன்.